பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சிந்தனையை பற்றி பேசுகிறார். அந்த சிந்தனையிலே அவர் பேசுகிறது என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சிந்தை இருக்க வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. சகோதர சகோதரிகளே, உங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையாய் அது இருக்கட்டும். உங்கள் சிந்தை, பைபிள் சொல்லுகிறது, வீணானவைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தை நான் சிந்திக்கிறேன். வீணானவைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தை சிந்திக்கிறேன். ஆம், வீணானவைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தை சிந்திக்கிற சிந்தனை உங்களில் வளரட்டும். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த சிந்தை இருக்க வேண்டும். அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். பொறாமை, எரிச்சல், அக்கிரமமான எண்ணங்கள் எங்கெல்லாம் மக்கள் மனதில் இருக்கிறதோ அதெல்லாம் ஜெபம் கேட்கப்படுகிறதற்கு ஒரு தடை என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அக்கிரம சிந்தைகள் இல்லாமல் பரிசுத்த சிந்தையோடு வாழ வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு கிருபையாய் இறங்கி பரிசுத்த சிந்தையை தருவாராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அவரில் என்ன சிந்தை இருந்தது? ஆவியின் சிந்தை. இல்ல, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கட்டும். ஆவியிலே சிந்தியுங்கள். ஆவிக்குரியவர்களைப் போல சிந்தியுங்கள். மாம்சத்துக்குரியவர்களா மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிராமல் ஆவிக்குரியவர்களா ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானவுமாய் இருக்கிறது. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ ஜீவனும் சமாதானமும். இங்கே பாருங்கள், நீங்கள் தீமையை நினைக்கிறவர்களாக அல்ல, நன்மையை சிந்திக்கிறவர்களாக இருங்க. யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? யாருக்கு எப்படி நாம் ஆதரவாக இருக்க முடியும் என்று நன்மையை சிந்திக்கிறவர்களாக இருங்கள். தீமையை சிந்திக்கிறவர்கள் தவறுகிறார்கள். நன்மையை சிந்திக்கிறவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். நன்மையை சிந்திக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் நன்மையை சிந்திக்கிற ஒரு கூட்டமாய் நம்மை வைப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை எங்களுக்கு தாரும். அந்த தாழ்மையான, அந்த எளிமையான, அந்த தெய்வீக சிந்தனையினால் எங்களை நிரப்பும்படி ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் சிந்தனைகளை கரைப்படுத்துகிற பிசாசுகளை கட்டி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தத்தினால் எங்கள் சிந்தையை நிரப்பும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.